ஆப்பம் இடியாப்பம் இதுக்கெல்லாம் சூப்பரான சைடிஷ் இந்த கடலைக்கறி. இதுக்கு வந்து நான் ஓவர் நைட் ஊற வச்ச கொண்டக்கடலையே கொஞ்சமாக தண்ணி மஞ்சப்பொடி உப்பு போட்டு ப்ரெஷர் குக் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய், சோம்பு, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, துருவின தேங்காய், மஞ்சப்பொடி, மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக வந்து கரம் மசாலா, கொஞ்சம் கருவேப்பிலை இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா செவக்க வறுத்துடலாம். அதையும் தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சிருக்கிற கொண்டக்கடலை இருந்து கொஞ்சமாக எடுத்து இதோட ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்துடலாம். ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், பொடுசா நறுக்குன இஞ்சி, பூண்டு, ஒரு தக்காளி இது எல்லாத்தையும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஏற்கனவே வேக வச்சிருக்கிற கொண்டக்கடலை, அதுக்கப்புறமா மசாலா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டு உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சியில் இறக்கிக்கோங்க. தாளிப்புக்கு வந்து ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெயை விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், வரமிளகா, தேங்காய் இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து வதக்குனதுக்கு அப்புறமா இதில் ஆட் பண்ணிடுங்க. சூப்பரான கடலைக்கறி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.